குற்றமே செய்யல அப்படின்னு ஒருவர் ஒரு அக்யூஸ்ட் ப்ரூவ் பண்ணணும் என்றால் நம்மளோட அடிப்படை கோட்பாடு சிதையுது. என்னன்னா அன்டில் ப்ரூவ்டு கில்ட்டி எவ்ரிபடி இஸ் இன்னசென்ட். நீங்க குற்றவாளின்னு நிரூபிக்கப்படும் வரை அனைவரும் நிரபராதிகள். உலக நாடுகள் பெரும்பாலும் ஜனநாயக நாடுகள்ல இருக்கிற நடைமுறை இதுதான். அப்ப பிஎம்எல்ஏல மட்டும் அதை நம்ம மாத்துறோம். மாற்றும் போது அது அரசியல் ரீதியாக பழிவாங்குதலுக்கு அல்லது பிற ரீதியில பிற விதங்களில் பழி வாங்குவதற்கு அது பயன்படுது. இன்னும் சொல்ல போனால் சுப்ரீம் கோர்ட் இதற்கு முன்னாடி ஏஐபி சஞ்சய் சிங்குக்கு ஜாமீன் கொடுக்கும் போது, ஜாமீன் நாங்க கொடுக்க போறோம், நீங்க ஏதாவது கருத்து சொல்லணும்னா சொல்லுங்கன்னு சொல்லும் போது அமலாக்க பிரிவு அப்படி ஜாமீன் வழங்கிடக்கூடாது மெரிட் பேசிஸ்லன்னு சொல்லி எங்களுக்கு ஜாமீன் கொடுக்கறதுல ஆட்சேபனை இல்லைன்னு நோ அப்ஜெக்ஷன் ஃபைல் பண்ணாங்க. ஸோ நோ அப்ஜெக்ஷன் மட்டும்தான் ரெக்கார்ட் ஆச்சு, ஜாமீன் ஆர்டர் எதுவுமே ரெக்கார்ட் ஆகல. அப்ப சஞ்சய் சிங்கு கொடுத்த ஜாமீனாலையும் திறவுகோல் கிடைக்கல. இந்த பிஎம்எல்ஏ ஆக்டுக்கான ஒரு சாவி கிடைக்கணும். அந்த சாவி இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீன்ல கிடைச்சிருக்கு. என்னன்னா அப்ப இடி ஒருதலை பட்சமாக நடந்து கொள்கிறதுங்கிற முடிவுக்கு தான் வர வேண்டியது இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா அவங்க எந்த டீட்டெயிலுமே தரதே இல்லை. இதுவரைக்கும் பணம் கைமாறின விவகாரமும் சொல்லல. இதுக்கு முன்னாடி கைது பண்ணப்பட்டவர்களுக்கான அந்த லிங்கையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணல. இப்படியான சூழ்நிலையில் எப்படி ஒருவரை தொடர்ந்து ஜெயிலில் வச்சிருக்க முடியும்? பயசுங்கிறது ப்ரூவ் ஆகுதுல்ல. ஒரு மத்திய புலனாய்வு அமைப்பு ஒருதலை பட்சமாக நடந்து கொள்கிறது. அப்படியே நீங்க இதை அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்குக்கு பொருத்தி பாருங்க, ரெண்டும் ஒண்ணுதான். இதே மாதிரி மணீஷ் சிசோடியா வழக்குக்கு பொருத்தி பாருங்க, அதுவும் ஒண்ணுதான். ஜாப் ஸ்கேம் மாதிரி நீட் ஸ்கேம், மார்க்ஸ் கொஸ்டின் பேப்பர் லீக், எத்தனையோ லட்சம் ரூபாய் நடவடிக்கை எடுத்தாச்சு. அப்ப ஏன் இது வரைக்கும் இடி களத்துக்கே வரல? அப்ப இடி அந்தந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சில இருக்கிறவங்க அவ்வளவு பேர் வீட்லயும் ரெய்டு நடத்தி இதோட மூலத்தை எல்லாம் கண்டுபிடிக்கணும்ல. ஏன் வரலன்னா இடிக்கு மேல இடத்துல இருந்து உத்தரவு வரல. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். சார், டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு ஜாமீன் கிடைத்து இருக்கிறது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பல நாட்கள் அவர் சிறையில் இருந்தார். கிட்டத்தட்ட மார்ச் 21 அவர் கைது செய்யப்பட்டார். பிறகு இடைக்கால ஜாமீனாக மே மாதத்தில் அவருக்கு ஒரு 20 நாட்கள் கிடைத்தது பிரச்சாரம் செய்வதற்காக. பிறகு இப்போ கிடைச்சிருக்கு, அவருக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கு. இதை எப்படி பார்க்கலாம் அவருக்கு ஜாமீன் கிடைத்தது? ஏன்னா அமலாக்கத்துறை ரொம்ப குறியாக அவருக்கு ஜாமீன் கிடைக்கவே கூடாது, கொடுக்கவே கூடாதுன்னு ரொம்ப ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் வச்சதை நம்ம பார்த்தோம். அது செய்தித்தாள்கள்லையும் நம்ம படித்தோம். எங்களுக்கு 48 மணி நேரம் இது வேற கேட்டிருக்காங்க, டைம் வேற கேட்டிருக்காங்க நாங்கள் அங்கே மேல்முறையீடு பண்ணுறதுக்கு. அதுக்காக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களின் ஜாமீன் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஜாமீன் அகில இந்திய அளவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். காரணம், அரசியல்வாதிகள் மட்டும் இடியோட ஸ்கேனர்ல இல்லை. நிறைய நமக்கு முகமே தெரியாத நிறைய வியாபாரிகள், அது போக நிறைய உத்தியோகஸ்தர்கள், ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் இருக்காங்க. இதுல உண்மையான சிக்கல் என்னன்னாங்க, ஒரு நியாயமான நீதி பரிபாலனத்தோட அடிப்படை கோட்பாடு ஜாமீன் தான். ரொம்ப கொடிய குற்றங்கள், வன்குற்றங்கள், பொருளாதார குற்றங்களையும் சேர்த்து அப்பவும் லிமிடேஷன் வச்சிருக்கோம். 90 days சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு 90 days லிமிடேஷன். அப்போ 90 daysக்கு மேல ஒருவரை சிறையில் வைத்திருப்பது என்பது பர்சனல் லிபர்ட்டிக்கு எதிரானது. இதுதான் அதோட கருத்து. அதனாலதான் பெயில் இஸ் த ரூல், ஜெயில் இஸ் த எக்ஸெப்ஷன் சொல்றது அதனாலதான் நடைமுறைக்கு வந்துச்சு. ஆனா நம்ம பிஎம்எல்ஏ ஆக்ட்ல 2019 காலகட்டத்தில் செய்யப்பட்ட மாறுதல்கள்ல தான் ஜாமீன் பெறுவது என்பது கிட்டத்தட்ட முடியாதுன்னு நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க. அந்த சட்ட திருத்தங்களை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போச்சு. ஆனா சுப்ரீம் கோர்ட் சரியான முறையில் தீர்ப்பு வழங்கல. இப்ப இருக்கிற பிரசன்ட் பொசிஷன் என்னன்னா, ஒருத்தர் ஜாமீன் கேட்டாருன்னா கோர்ட் அவர் குற்றமே செய்யல என்று நினைத்தால் மட்டும்தான் பெயில் கொடுக்க முடியும். குற்றமே செய்யல அப்படின்னு ஒருவர் ஒரு அக்யூஸ்ட் ப்ரூவ் பண்ணணும் என்றால் நம்மளோட அடிப்படை கோட்பாடு சிதையுது. என்னன்னா அன்டில் ப்ரூவ்டு கில்ட்டி எவ்ரிபடி இஸ் இன்னசென்ட். நீங்க குற்றவாளின்னு நிரூபிக்கப்படும் வரை அனைவரும் நிரபராதிகள். உலக நாடுகள் பெரும்பாலும் ஜனநாயக நாடுகள்ல இருக்கிற நடைமுறை இதுதான். அப்ப பிஎம்எல்ஏல மட்டும் அதை நம்ம மாத்துறோம். மாற்றும் போது அது அரசியல் ரீதியாக பழிவாங்குதலுக்கு அல்லது பிற ரீதியில பிற விதங்களில் பழி வாங்குவதற்கு அது பயன்படுது. அப்போ சட்டவிரோத பண பரிமாற்றத்தை நம்ம தடை செய்யணுமா வேண்டாமா அப்படின்னா கண்டிப்பா தடை செய்யணும். ஏன்னா அது
உலக நாடுகள் அனைத்து சேர்ந்து ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம். வெறுமனே நம்ம பிஜேபி அரசு காங்கிரஸ் அரசு இதை பார்க்க கூடாது. போதை மருந்து கடத்தல், ஆயுத கடத்தல், இப்படி சர்வதேச பொருளாதாரத்தை சீர்குலைக்கிற மாதிரியான செயல்களில் ஈடுபடுறவங்களுக்கு எதிரான நடவடிக்கை. ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு சிறப்பு சட்டம் இருக்கு. நம்ம நாட்டோட சிறப்பு சட்டம் பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட். அப்போ பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் மோசமானதான்னா அந்த ஆக்டை யாரு அமல்படுத்துறாங்களோ அவங்க மோசமானவங்களா இருக்காங்க. ரெண்டுக்கு இடையில இருக்கிற வித்தியாசம் இதுதான். அப்போ ஒரு நாட்டுல இப்படியான தீவிர குற்றங்கள், போதை மருந்து கடத்தல் மாதிரியான, ஆயுத கடத்தல் மாதிரியான தீவிர குற்றங்கள்ல ஈடுபடுறவங்களோட தொகை எண்ணிக்கை என்பது மிக குறைவாக இருக்கும். அவங்கள நிச்சயமா நம்ம ஏதாவது ஒரு வகையில பொறி வைத்து பிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்க ஆக்டிவிட்டியை தடுக்க முடியும். நம்ம எத்தனையோ சட்டங்கள் வச்சிருக்கோம். குண்டாஸ் ஆக்ட், ஒரு லோக்கலா கவர்மெண்ட்ல குண்டாஸ் ஆக்ட் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்கள் வச்சிருக்கு. அதே மாதிரி நிறைய பிரிவென்ஷன் ஆக்ட்ஸ் சென்ட்ரல் ஆக்ட்ஸ் இருக்கு. அதை நம்ம பயன்படுத்தணும். அதுல விசாரணையே இல்லாம கூட 2 வருஷம் சிறையில் வைப்பதற்கெல்லாம் வழி இருக்கு. ஆனா இந்த பிஎம்எல்ஏவை பயன்படுத்தும் போது ஏற்படுகிற பிரச்சனை, நிறைய பேர் அவர்கள் செய்த குற்றத்தின் அளவை விட அதிகமான தண்டனையை விசாரணை கைதியாவே அடைஞ்சிருவாங்க. இப்ப அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கொடுக்கப்பட்ட ஜாமீன் எல்லா வழக்குகளுக்குமான சாவியா மாறுது. அதனாலதான் இடி எதுக்குது. இன்னும் சொல்ல போனால் சுப்ரீம் கோர்ட் இதற்கு முன்னாடி ஏஐபி சஞ்சய் சிங்குக்கு ஜாமீன் கொடுக்கும் போது, ஜாமீன் நாங்க கொடுக்க போறோம், நீங்க ஏதாவது கருத்து சொல்லணும்னா சொல்லுங்கன்னு சொல்லும் போது அமலாக்க பிரிவு அப்படி ஜாமீன் வழங்கிடக்கூடாது மெரிட் பேசிஸ்லன்னு சொல்லி எங்களுக்கு ஜாமீன் கொடுக்கறதுல ஆட்சேபனை இல்லைன்னு நோ அப்ஜெக்ஷன் ஃபைல் பண்ணாங்க. சோ நோ அப்ஜெக்ஷன் மட்டும்தான் ரெக்கார்ட் ஆச்சு. ஜாமீன் ஆர்டர் எதுவுமே ரெக்கார்ட் ஆகல. அப்ப சஞ்சய் சிங்கு கொடுத்த ஜாமீனாலையும் திறவுகோல் கிடைக்கல. இந்த பிஎம்எல்ஏ ஆக்டுக்கான ஒரு சாவி கிடைக்கணும். அந்த சாவி இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீன்ல கிடைச்சிருக்கு. என்னன்னா அந்த ஜட்ஜி பேரே ரொம்ப வித்தியாசமான பேருங்க. அவர் பேர் நியாய் பிந்து. நியாய பிந்து ஜட்ஜி அவர் என்ன அந்த ஃபுல் ஆர்டர் நான் படிச்சு பார்த்தேங்க. என்ன சொல்லியிருக்காருன்னா, இடி they failed to clarify how much time it requires to trace the complete money. இப்போ மணி ட்ரையல் இருக்கு, இத்தனை கோடி ரூபா, அதெல்லாம் கோவா தேர்தலுக்கு ஆம் ஆத்மி பார்ட்டி செலவு பண்ணியிருக்கு என்றால் அந்த மணி யாரிடமிருந்து பெறப்பட்டது, எத்தனை கட்டங்களாக கோவாவுக்கு போச்சு, இது மாதிரியான ஒரு தொடர் சங்கிலியை எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியது ப்ராசிக்யூஷனோட கடமை. இந்த தொடர் சங்கிலியை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு எங்களுக்கு 3 மாசம் வேணும், 6 மாசம் வேணும்னு கூட கேட்கலாம். ஆனா அப்படி அவங்க கேட்கறதே இல்லை. தொடர் சங்கிலி இருக்கிறது அவ்வளவுதான். சங்கிலியை கண்ணில் காட்டப்பா அப்படின்னா காட்ட மாட்டாங்க. அப்போ எவ்வளவு நாள் ஒருவர் ஜெயில இருக்க முடியும், அதான் ஜட்ஜி கேட்கிறாரு. அப்போ இடி சைலண்ட் about how the proceeds of the alleged crime have been utilized by AAP in the assembly elections in Goa after 2 years. அதாவது 2 வருஷம் ஆச்சு தேர்தல் நடந்து முடிஞ்சு. 2 வருஷத்துக்கு முன்னாடியே வழக்கு தேர்தல் நடந்து அதுக்கு முன்னாடியே நடந்துருச்சு. 2 வருஷமா இந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு. 2 வருஷமா பலரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் தான் அதுல கடைசியான கடைசியான கைது. அப்ப 2 வருஷமா நீங்க எப்படி பணம் கைமாறுச்சு, மணி ட்ரையல் என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியலன்னா எப்ப கண்டுபிடிப்பீங்க? நீங்க எத்தனையோ பேர் இதுல கைதாகி உள்ள இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் சிசோடியாவுக்கு பெயில் கிடைக்கிறதுக்கான அடுத்த கட்ட வழி இதுல வந்துருது. அப்போ 5 இயர்ஸ் ஆகுது மொத்தம். டோட்டலா நீங்க கோவா எலெக்ஷன்ல இருந்து பார்த்தா 4 இயர்ஸ் தாண்டுது. கோவால அடுத்த எலெக்ஷனே இப்ப சீக்கிரம் வந்துருங்க, அடுத்த வருஷம் வந்துடும். அப்போ எப்பதான் நீங்க ஒருவரை ஜாமீன் கொடுக்கறதுக்கு அலோவ் பண்ணுவீங்க கோர்ட்டை? எப்போதுமே ஜாமீன் இருக்காது, இவர் உள்ளதான் இருக்கணும் அப்படின்னா நீங்க இயல்பாக என்ன மாதிரியான முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா, இயல்பாகவே அரவிந்த் கெஜ்ரிவால்ங்கிறவரு உள்ளே இருக்கட்டும்னு முடிவு எடுக்கிறீங்க. இது ஒரு தனிநபருக்கு எதிராக இழைக்கப்படுகிற கொடுங்குற்றமாக மாறுது. இடி இஸ் சைலண்ட் அபவுட் த ப்ரொசீஸ் ஆஃப் கிரைம். அது ஒரு மேஜர் பாயிண்டா சொல்லிட்டு அப்புறம் பெயில் ஆர்டர்ல அவர் மேற்கொண்டு என்ன சொல்றாருனாங்க, திஸ் வெரி சினோரியோ கன்ஸ்ட்ரைன்ஸ் த கோர்ட் டு டிரா அன் இன்ஃபரன்ஸ் against the investigating agency which is not without bias. அதாவது புலனாய்வு அமைப்பு இடி. அப்ப இடி ஒருதலை பட்சமாக நடந்து கொள்கிறதுங்கிற முடிவுக்கு தான் வர வேண்டியது இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க எந்த டீட்டெயிலுமே தரதே இல்லை. இதுவரைக்கும் பணம் கைமாறின விவகாரமும் சொல்லல, இதுக்கு முன்னாடி கைது பண்ணப்பட்டவர்களுக்கான அந்த லிங்கையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணல. இப்படியான சூழ்நிலையில் எப்படி ஒருவரை தொடர்ந்து ஜெயிலில் வச்சிருக்க முடியும்? இந்த கேள்விகள் எல்லாமே ஏற்கனவே பல முறை நம்ம எழுப்பினதாங்க. பிஎம்எல்ஏ தவறா பயன்படுத்துறாங்கிற
தமிழ்நாட்டு மீடியாக்களுக்கான வாதம் நான் வைக்கும்போது செந்தில் பாலாஜி வழக்கு அது இல்லையா. செந்தில் பாலாஜி வழக்கு என்பது அவர் வந்து ஜாப் ஸ்கேம். எப்போ அது ஒரு எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் 12-13 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஜாப் ஸ்கேமுக்கு பிறகு அவர் பேர்ல நடவடிக்கைலாம் எடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு அவர் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல இருந்து அதுக்கு பிறகு திமுகவுக்கு வந்து திமுக அமைச்சராயிடுறாரு. திமுக அமைச்சராகும் போது 2021 திமுக அமைச்சராக இருக்கும்போது ஜாப் ஸ்கேம்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கும் அவருக்கும் இடையில ஒரு வகையான செட்டில்மெண்ட் வருது. கோர்ட் அலோவ் பண்ணுது. அதோட அந்த வழக்கு முடிஞ்சிருது. ஆனா ஜாப் ஸ்கேம்ல இவ்வளவு பணம் இன்வால்வ் ஆச்சு. அந்த பணம் சட்டவிரோத பண பரிமாற்றம். எனவே கைதுக்கு பிறகு நிறைய ரெய்டு. அந்த ரெய்டுல நிறைய பணம் கிடைச்சிருக்கு. நிறைய படத்தோட ட்ரையல் கிடைச்சிருக்கு. அதெல்லாம் சேர்த்தா வந்து நூற்றுக்கணக்கான கோடி ரூபா வந்துடும். அதுல இன்னும் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க. செந்தில் பாலாஜியோட மனைவி, அவரு சகோதரர் எல்லாரும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்களே தவிர ஜாப் ஸ்கேமை தாண்டின வேற என்ன ஸ்கேமு, எந்த இடத்துல அவரு செந்தில் பாலாஜி வந்து சட்டவிரோத பண பரிமாற்றம் பண்ணாரு, சரி அவங்க மனைவி பேர்ல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, அவர் தம்பியை ஏன் இன்னும் பிடிக்கல, இந்த கேள்விகளுக்கு பதிலே இல்லை, இன்னை வரைக்கும் இல்லை. அப்போ செந்தில் பாலாஜி குற்றம் இழைத்தவர்னு வச்சுக்கலாம். குற்றம் இழைத்தவர்னு வச்சாலும் அவரோட குற்றம் நிகழ்ந்த அந்த குற்ற சம்பவம் நிகழ்ந்த காலகட்டங்கிறது 12-13 வருஷத்துக்கு முன்னாடி. 12-13 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்துக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தோட ஒரு துறை நடவடிக்கை எடுத்திருக்கு. சென்னையில் இருக்கிற ஹைகோர்ட் அதுக்கு மேல ஒரு சுப்பீரியர் கோர்ட்டா உட்கார்ந்து அது ஏதோ ஒரு வகையான நீதி வழங்கியிருக்கு. சுப்பீரியர் கோர்ட் வழங்கின நீதி தவறுன்னு நினைச்சா நம்ம அதுக்கடுத்து சுப்பீரியர் கோர்ட்டுக்கு போய் அப்பீல் போயிருக்கணும். அதெல்லாமே செய்யல. திடீர்னு ஒரு புலனாய்வு மத்திய புலனாய்வு வந்து செந்தில் பாலாஜியை வந்து தூக்கி உள்ள வச்சுட்டு அதுக்கு பிறகு 1 வருஷம் அமைதியாவே இருக்கு. எப்பவுமே ஜாமீன் கொடுக்கூடாதுங்கிற ஒரே மனுவை போட்டுக்கிட்டே இருக்கு. அப்ப அதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி என்னெல்லாம் பண்ணாரு அரசியல் ரீதியா? அவர் அண்ணாமலையை எதிர்த்து பேசினாரு. அண்ணாமலை வந்து ரஃபேல் வாட்சி கட்டியிருந்தது சொல்லும் போது இவர் தான் முதல்ல அந்த ரஃபேல் வாட்சி பிரச்சனையெல்லாம் கிளப்பினாரு. அண்ணாமலை கம்பி சுத்துறாருங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சாரு. அண்ணாமலையே வந்து பாருங்க இன்னும் கொஞ்ச நாள் நீ என்ன பாடுபட போறன்னு, உனக்கு மத்திய புலனாய்வுகள் காத்துட்டு இருக்குங்கிற மிரட்டலா நேரடியாவே பத்திரிகையாளர் சந்திப்புலேயே அதை விடுக்கப்பட்ட விஷயங்கள் தான். எல்லாத்துக்குமான வீடியோ ஆதாரம் இருக்கு. அப்போ பயசுங்கிறது ப்ரூவ் ஆகுது இல்ல, ஒரு மத்திய புலனாய்வு அமைப்பு ஒருதலை பட்சமாக நடந்து கொள்கிறது. அப்படியே நீங்க இத வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்குக்கு பொருத்தி பாருங்க, ரெண்டும் ஒண்ணுதான். இதே மாதிரி மணீஷ் சிசோடியா வழக்குக்கு பொருத்தி பாருங்க, அதுவும் ஒண்ணுதான். அப்போ ஈடி தவறாக பயன்படுத்தப்படுகிறதுங்கிற அந்த குற்றச்சாட்டை வைத்து தான் தேர்தலே நடந்துச்சு. 2024 தேர்தலே மத்திய புலனாய்வு அமைப்புகளை வந்து ரொம்ப தன்னிச்சையாகவும் அரசியல் எதிரிகளை பழிவாங்க வேண்டுங்கிற நோக்கத்தோடையும் அதை எல்லாத்தையும் கையாளுறாங்க. இதுதான் வந்து குற்றச்சாட்டு. இப்போ நீட் ஸ்கேம் எத்தனையோ லட்சம் ரூபாய் சொல்றாங்க. பாட்னா போலீஸ் வந்து நடவடிக்கை எடுத்தாச்சு. ஜாப் ஸ்கேம் மாதிரி நீட் ஸ்கேம், மார்க்ஸ் கொஸ்டின் பேப்பர் லீக், எத்தனையோ லட்சம் ரூபாய் நடவடிக்கை எடுத்தாச்சு. அப்ப ஏன் இது வரைக்கும் ஈடி களத்துக்கே வரல? அப்ப ஈடி வந்து அந்தந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சில இருக்கிறவங்க அவ்வளவு பேர் வீட்லயும் ரெய்டு நடத்தி இதோட மூலத்தை எல்லாம் கண்டுபிடிக்கணும்ல. ஏன் வரலன்னா ஈடிக்கு மேலிடத்துல இருந்து உத்தரவு வரல. ஈடியை வச்சிருக்கிறவங்க யாரு? மத்திய நிதித்துறை, ஈடியோட இன்னொரு கண்ட்ரோல் உள்துறை. அப்ப நேரா போய் நீட்ல இவ்வளவு பெரிய ஸ்கேமு, அதுக்கு பின்னாடி நடந்த நெட்ல இவ்வளவு பெரிய ஸ்கேமு, ஆக மொத்தம் இத்தனை கோடி ரூபாய் இதுல புழங்கி இருக்கு, நீங்க வந்து இவ்வளவு பெரிய அமைப்பு, புலனாய்வு அமைப்பு, எல்லா சகல படை வசதிகளோட படைபலத்தோட இருக்கீங்க, நீங்க இந்த குற்றவாளிகள் எல்லாம் கண்டுபிடிச்சு உள்ளதுக்கு போட்டு மீதிங்கன்னு சொல்லணும்ல. ஏன் சொல்லல? ஏன்னா அது அவங்களுக்கு வேண்டியவங்க. அப்போ ஒருதலை பட்சமாக கையாளப்படுகிறது மத்திய புலனாய்வு அமைப்பு என்கிற குற்றச்சாட்டை நீதியரசர் ஒத்துக்கிறாரு. அதை வைத்து தான் வந்து இந்த ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது மெரிட் பேசிஸ்ல. இது வந்து ஈடிக்கு ரொம்ப வேப்பங்காயா கசக்கும். ஏன்னா இந்த நாளைக்கு இந்த உதாரணத்தை சுட்டி காட்டி எல்லாரும் வந்து அவங்களுக்கு ரிலீஃப் கேட்பாங்க, மேல்கோர்ட்டுக்கு போவாங்க. ஈடி வந்து சும்மாலாம் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா மேல்கோர்ட்டுக்கு போய் பெயில் ஆர்டர் எப்படியாவது கேன்சல் பண்ணணும்னு பார்ப்பாங்க. நேற்றைக்கே வந்து ஆர்டர் இஷ்யூ பண்றதுக்கு 48 மணி நேரம் டைம் கேட்டாங்க. அவர் அதுக்காக ஓபன் கோர்ட்ல டிக்டேட் பண்ணிட்டாரு. ஆமா, இல்ல அவர் பொதுவா ஆர்டர் வந்துங்க 1 நாளோ 2 நாளோ 1 மாசமோ கூட எடுத்து அப்புறம் இஷ்யூ பண்ணுவாங்க. பட் அப்படி இல்லாம ஆர்குமெண்ட் முடிஞ்ச உடனே ஓபன் கோர்ட்லயே லைவ் டிக்டேஷன்ல பெயில் கிடைக்க போதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஆர்டர் காப்பி அடிச்சு கொடுக்கறதுக்கு டைம் எடுக்கும், ஒரு நைட் வேணும், மறுநாள் தான் கிடைக்கும்.
அந்த ஆர்டர் காப்பியே நீங்க 48 மணி நேரம் கொடுக்காதீங்கன்னு இடி ஆர்குமெண்ட் வச்சாங்க. அவர் அதை ஒத்துக்கல. ஆர்டர் காப்பி இஷ்யூடு இன்னைக்கு எல்லாருக்கும் வந்துருச்சு. ஆர்டர் காப்பி எல்லாருக்கும் வந்துருச்சு. அந்தந்த வெப்சைட்ல எல்லாம் அதை போட்டுட்டாங்க. எல்லா வழக்கறிஞர்களும் டவுன்லோட் போட்டு வச்சிருப்பாங்க. அப்போ பெயில் ஆர்டர் இஷ்யூ பண்ண பிறகு இடி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் உடனே எல்லாம் கேன்சல் பண்ண முடியாது. ஏன்னா பெயில் ஆர்டர் யாருக்கு கிடைச்சதோ அவருக்கு சுப்ரீம் கோர்ட் ஏதாவது ஒரு வகையில அவரோட கருத்தெல்லாம் கேட்கணும். எனவே அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியில வந்துருவாருன்னு தான் நான் உறுதியா நம்புறேங்க. ஹைகோர்ட்டுக்கு போய் ஹைகோர்ட்ல பெயில் ஆர்டருக்கு ஸ்டே கேட்கறதா இருந்தா கூட அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்ப கேட்டுதானே ஸ்டே கொடுக்க முடியும். ஆனா என்ன ப்ரூவ் ஆகுது அப்படின்னா, கடந்த சில வருடங்களாக பொருளாதார குற்றங்களை விசாரிக்கிற பிரிவுகள் நிஜமான குற்றவாளிகளை தப்ப விட்டு அரசியல் ரீதியாக பழிவாங்குகிற முயற்சியில ஈடுபடுறாங்க. இன்னொரு பக்கம் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கும் சில நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்குல்ல சார் உயர் நீதிமன்றத்தால், அது என்ன மாதிரியான நிபந்தனைகள்லாம் அவருக்கு விதிக்கப்பட்டிருக்கு? யூஸ்வலான கண்டிஷனல் பெயில் தாங்க. கையெழுத்து போடுறது, புலனாய்ப்புகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறது, இந்த மாதிரி வேற இடத்துல தாங்க. இது வழக்கமா எந்த பெயிலையும் இது நீங்க பார்க்கலாம். பெயில் எப்பவுமே இந்த மாதிரி ரொம்ப நாள் ஜெயில எல்லாம் இருந்துட்டு வரும்போது ஏதோ நிபந்தனைகள் விதிக்க தான் செய்வாங்க. அது சரிதான். அது ஒரு நீதியரசர் அதை விதிக்காமலாம் விட மாட்டாரு. சாதாரண குற்றங்களுக்கு சொந்த ஜாமீன்ல விடும்போது தான் அந்த நிபந்தனை இல்லாத தன்மையை நீங்க பார்க்க முடியும். மற்றபடி கண்டிஷனல் பெயில் தான், எப்போதுமே கண்டிஷனல் பெயில் தான். அதெல்லாம் சரிதான். ஆனா பெயில் ஆர்டர் மெரிட்ல பாஸ் பண்ணிருக்குங்கிறது தான் இதுல முக்கியமான பாயிண்ட்டுங்க. கண்டிப்பாக இப்படி பாஸ் பண்ணிடுவாரு, பெயில் ஆர்டர் பெயில் கொடுத்துருவாருன்னு இடி யோசிச்சிருந்தா டக்குன்னு அப்ஜெக்ஷன் இல்லைன்னு தான் ஃபைல் பண்ணுவாங்க. அதான் சஞ்சய் சிங்குக்கு ஃபைல் பண்ண மாதிரி நோ அப்ஜெக்ஷன் ஃபைல் பண்ணி விட்டுருவாங்க. அப்படின்னா மெரிட்டே வராது. மெரிட் வரல, நமக்கு மற்றவர்களுக்கு அந்த கீ கிடைக்காம போயிடும். இல்ல அதை கோட்டை விட்டுட்டாங்களா இடி? அது அந்த விஷயத்தை இது பண்ணிட்டாங்களா, மறந்துட்டாங்களா? ஈடி தரப்புல ஆஜரான வழக்கறிஞர்களுக்கு சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். என்னன்னா இது செஷன்ஸ் அந்தஸ்துள்ள ஒரு கோர்ட் தாங்க. இதுக்கு மேல ஹைகோர்ட் இருக்கு, அப்புறம் சுப்ரீம் கோர்ட் இருக்கு. ஒரு செஷன்ஸ் நீதிபதி இவ்வளவு டீட்டெயிலா ஆர்டர் கொடுப்பாரு அப்படின்னு அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அவரு தன் பேருக்கு ஏற்ற மாதிரி நியாய பிந்துவா நடந்துகிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் டெல்லி அரசியலில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு? ஏன்னா சில மாதங்கள் கழித்து அவர் மீண்டும் உள்ள வரார், அரசியலுக்கு வரார், இந்த இடைக்கால ஜாமீனுக்கு பிறகு வரார். அப்படின்னும் போது டெல்லி அரசியலா இருக்கட்டும், மோடி அவர்கள் பதவியேற்புக்கு பிறகான அந்த அரசியலா இருக்கட்டும், என்னென்ன மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் சார்? டெல்லி சட்டமன்ற தேர்தல் அடுத்த வருடம் நடக்கிறது. அதுல இது மாற்றங்களை தோற்றுவிக்கும் தான் நான் நினைக்கிறேன். மற்றபடி லோக்சபா தேர்தலில் ஆம் ஆத்மி காங்கிரஸ் கட்சி கூட்டணி வெற்றி பெறல. 7 இடங்கள்லயுமே அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அந்த 7 எம்பி பிஜேபிக்கு அது லாபம் தான், அப்படிதான் நம்ம கணக்கில் எடுத்துக்கிடணும். ஆனா பார்லிமெண்ட்ல இந்த ப்ராப்ளம் கிளம்பும். ஏற்கனவே பார்லிமெண்ட் கூடும் போதே கண்டிப்பாக நீட்டு ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளமாக கிளம்பும். அது போக 3 சட்டங்கள் மாற்றி அமைக்கப்பட்டது, அது ஒரு பிரச்சனையாக மாறிக்கொண்டே வருகிறது. 3வது பிரச்சனையாக இதுவும் சேரும். அப்போ மத்திய புலனாய்வு அமைப்புகள் சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்கணுங்கிற அந்த மாதிரியான கோரிக்கை வரும். இதெல்லாத்துக்கும் முன்பே சபாநாயகர் தேர்வை இவங்க எப்படி நடத்த போறாங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே புரியல. அதுல கருத்தொற்றுமை ஏற்படுற மாதிரி தெரியல. அப்படின்னா எதிர்கட்சிகள் இன்னொரு வேட்பாளரை நிறுத்துவாங்களா? அப்படி நிறுத்தினாங்கன்னா இது வரைக்கும் நம்ம மரபே அதுல மீறப்படுகிறது. முடிந்த வரைக்கும் எதிர்கட்சிகளை கன்சல்ட் பண்ணி ஒரே வேட்பாளராக ஏகமனதாக சபாநாயகரை தேர்ந்தெடுப்பது என்கிற விஷயமே மீறப்படுகிறது. இதை விட மோசமான மெஜாரிட்டி காங்கிரஸ் ஆட்சி காலத்துல, நரசிம்மராவ் ஆட்சி காலத்துல, மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல மெஜாரிட்டியே இல்லாத காலகட்டத்துல கூட கருத்தொற்றுமை மூலமாக எந்த விதமான தேர்தலும் இல்லாம நம்ம சபாநாயகரை தேர்ந்தெடுத்துக்கிறோம். இப்போ பிஜேபி 240 எம்பி வச்சிருக்கு. ஆனா கருத்தொற்றுமை ஏற்படுத்த முயற்சி பண்ண மாதிரி தெரியல இது வரைக்கும். ஒருவேளை முயற்சி பண்ணலாம். ஆனா மோடியோட ஸ்டைல், அவரு தான் நினைத்ததுதான் சரின்னு கூறுகிற மனோபாவம், அந்த முயலுக்கு 3.25 கால் நினைக்கிற முனைப்பு, அது எல்லாமே இனிமேல் செல்லாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா சார். இப்போ அதுல இருந்து ஒரு கேள்வி வருது, என்னன்னா இப்போ ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு, அதன் காரணமாக அவருக்கு ஜாமீன் கிடைக்கப்பட்டிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இன்னொரு பக்கம் டெல்லியில ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி, இந்தியா கூட்டணி தோத்திருந்தாலுமே கூட கெஜ்ரிவால் அவர்கள் பத்த வச்ச நெருப்பு அப்படின்றது கொஞ்சம் பெருசாவே புகஞ்சதுன்னு சொல்லலாம். அந்த யோகி ஆதித்யநாத்துக்கும் மோடி அவர்களுக்கும் இல்லை இந்த உரசல் பெரிய அளவில் இருக்கு. அடுத்த பிஎம் அமித்ஷா தான் போன்ற விஷயங்கள்லாம் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. மீண்டும் அதர் மாதிரியான ஒரு பேச்சுக்களை எதிர்பார்க்கலாமா? மீண்டும் அந்த இடத்துக்கு அவர் போவாரா? அரவிந்த் கெஜ்ரிவால் மீண்டும் அந்த இடத்துக்கு போவதில் அர்த்தம் இல்லை. என்ன காரணம்னா 240 எம்பிக்கள் கொண்ட ஒரு கட்சிங்க, ஒரு தனிப்பெருங்கட்சியாக நல்ல மேஜர் ஸ்ட்ரென்த்ல இருக்கு பிஜேபி. அது நீங்க குறைச்சு மதிப்பிட முடியாது.
ஏன்னா இதை விட 180 190 சீட்டுகள்ல இன்னும் விபி சிங் காலத்துல தேவகவுட காலத்துல ஆட்சி கட்டில அமர்ந்த கட்சிகள் இதோட குறைத்தலான எம்பி தான் வச்சிருந்தாங்க. கூட்டணி கட்சிகள் தெலுங்கு தேசமோ இல்ல வந்து பீகார்ல ஜேடியூவோ அது பிஜேபியோட தான் இது வரைக்கும் இருக்கு. சோ நான் அப்படி பார்க்கல உடனடியாக பிரதமர் பதவிக்கு மாற்றம் ஏற்படும் அப்படியெல்லாம் நான் பார்க்கல. ஆனால் டெல்லியில வர்ற சட்டமன்ற தேர்தலில் இது எதிரொலிக்கும். இன்னமும் பெரிய பலவீனமாக இது தெரியும். அப்போ ஆட்சி மாற்றம், ஆட்சி பலவீனமான ஆட்சின்னு நினைச்சுதான் ஒரு நீதியரசர் இப்படியான ஜாமீன் வந்து வழங்கி இருக்கிறாரு. அதை நான் ஏத்துக்கலைங்க. என்ன காரணம்னா எத்தனையோ நீதியரசர்கள் வந்து அவங்க எது மனதுக்கு அவங்களுக்கு சரின்னு பட்டதோ, எது சட்டப்படி நியாயமானதோ அதை செஞ்சிருக்காங்க. இந்திரா காந்தி அம்மா அவ்வளவு பெரிய பதவியில இருக்கும்போதுதான் அலகாபாத் ஹைகோர்ட்ல ஒரு நீதியரசர் அவர் பேர் வந்து சின்ஹாங்க, அவர் வந்து பிரதமர் தேர்தலே செல்லாதுன்னு முடிவெடுத்து தீர்ப்பளிச்சாரு. சுதந்திர இந்தியாவில் எவ்வளவு பெரிய மாறுதல்கள் அது ஏற்படுத்துச்சு. அதனால அப்படி நம்ம பார்க்க கூடாது. இடி பிஎம்எல்ஏ தவறாக பயன்படுத்தப்பட்ட சட்டம், அந்த சட்டத்துல வந்து என்னென்ன ஓட்டைகள் இருந்தது, வழக்குகள்ல என்னென்ன ஓட்டைகள் இருக்கு, பெயில் கிடைச்சிருக்கு. இதே மாதிரியான வழக்குல இருக்கிற ஓட்டைகள், இதே மாதிரியான அரசியல் ரீதியான பழிவாங்கல், இதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். ஸோ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு என்ன அப்ளிகபிளோ அது வந்து மற்றவர்களுக்கும் அதே தான். செந்தில் பாலாஜிக்கும் அதுதான், மணிஷ் சிசோடியாவுக்கும் அதுதான். எனவே இனி வந்து இந்த பெயில் சம்பந்தப்பட்ட பிஎம்எல்ஏவோட பெயில் சம்பந்தப்பட்ட ப்ரொவிஷன்ஸ் மேல நிறைய லீகல் டிஸ்கஷன்ஸ் பாசிபிள்னு நான். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார், மோடி அமித்ஷா அவர்கள் இந்த ஜாமீனை எதிர்பார்த்திருப்பார்களா? வாய்ப்பு இருக்கிறதா? அது நிச்சயமா எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செஷன்ஸ் நீதிபதி அவர் வந்து இந்த அளவுக்கு ஒரு வெல் ஸ்டடிடு ஆர்டர் தருவாருன்னு நிச்சயமா எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஈடு எதிர்பார்க்கவே இல்லைங்கிறது நல்ல உள்ளங்கை நெல்லிக்கனியாகவே தெரியுது. மிக்க நன்றி. இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி.